ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை மிருனால் தாக்கூருடைய காதல் விவகாரம் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது நடிகர் தனுஷும் நடிகை மிருனால் தாக்கூரும் காதலிக்கிறாங்களா? இதுதாங்க இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. கோலிவுட்லயும் பாலிவுட்லயும் தெலுங்கு சினிமாவிலையும். என்ன காரணம் இப்படி ஒரு நியூஸ் பரவ? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிருனால் தாக்கூர் பாத்தீங்கன்னா சன் ஆஃப் சர்தார் 2ன்ற படத்துல ஹிந்தியில நடிச்சிருக்காங்க. அந்த படமும் பாத்தீங்கன்னா இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பிரீமியர் ஷோவுல பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் கலந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிருனால் தாக்கூரோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் பார்ட்டியிலையும் நம்ம தனுஷ் பாத்தீங்கன்னா கலந்துகிட்டாரு. இதெல்லாம் போக ஒரு நிகழ்வப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் நெருங்கி வந்து பேசின மாதிரியான ஒரு வீடியோவை வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. இதெல்லாம் வச்சு பாலிவுட் மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா தனுஷ் மிருனால் தாக்கூர் காதலா அப்படின்ற மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடிகை மிருனால் தாக்கூர் தனுஷோட சகோதரிகளா இருக்க டாக்டர் கார்த்திகாவையும் விமலகீதாவையும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி இருக்காங்க. அதே போல மிருனால் தாக்கூரை அந்த கார்த்திகாவும் விமலகீதாவும் பதிலுக்கு ஃபாலோ பண்ணி இருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தாரோட சம்மதத்தோட தான் தனுஷும் மிருனால் தாக்கூரும் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு தகவல் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இத பத்தி இப்ப வரைக்கும் மிருனால் தாக்கூரோ தனுஷோ எதுவுமே சொல்லலைங்க. இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் வாயை திறந்து பதில் சொன்னா மட்டும்தான் இது வதந்தியா இல்ல உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம். நடிகர் தனுஷும் நடிகை மிருனால் தாக்கூரும் காதலிக்கிறாங்களா? இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத நம்ம கமெண்ட் டப்பாவுல கமெண்டா பதிவிடுங்க. இன்னொரு விஷயம், தனுஷோட அக்காக்களை ஃபாலோ பண்ணிட்டாங்க, அதனால இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைத்தனமா தான் இருக்கு. அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வச்சு மட்டுமே இந்த காதலை உறுதிப்படுத்த முடியாதுங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை பத்தி அவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் சொன்னாதான் நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ஸ்பாட்டிஃபைல இவங்க 2 பேத்தோட பிளேலிஸ்டும் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பார்ப்போம்.